குமரி கண்டங்கிறது கன்னியாகுமரி அதோட பேஸ்மெண்ட் அதை தொடர்ந்து இருக்கிறதுனால குமரி கண்டம் சரி. ஆனால் லெமுரியா கண்டங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் மண்டக்குள்ள ஒரு கேள்வி ஓடிட்டு இருந்துச்சுன்னா இந்த கனவுலையை தொடர்ந்து பாருங்க. லெமுரியா கண்டம் பேஸ்மெண்ட், அந்த லெமுரியா கண்டத்துக்கும் பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா லெமூர் அப்படிங்கிற ஒரு விலங்கு. தேவாங்க இருப்பீங்களா அதை மாதிரி ஒரு குரங்கு வகையை சேர்ந்த ஒரு வகையான விலங்கு தான் இந்த லெமூர் அப்படிங்கிற ஒரு விலங்கு. இந்த விலங்கை பற்றி மடகாஸ்கரில் நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா பிலிப்ஸ் காட்டர் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த விலங்கோட எச்சங்கள் பற்றினா மடகாஸ்கரில் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. சரி வேற எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஆப்பிரிக்காவில் போய் தேடி பார்க்குறாரு. ஏன்னா ஆப்பிரிக்கா ஒரு பெரிய பழமையான காடுனால அங்கே போய் தேடி பார்த்தாரு. ஆனால் ஆப்பிரிக்கா கண்டத்தில் கூட இந்த லெமூருங்கிற குரங்கு வகை இனத்தோட எச்சங்கள் கிடைக்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் தான் வராது தலைவர் தமிழ்நாட்டுக்கு. குறிப்பாக இந்தியா தமிழ்நாட்டுக்கு வந்து பார்க்கும்போது இந்த விலங்குகள் வாழ்ந்ததுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக கிடைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. தலைவர் சாக்காயிராரு. மடகாஸ்கர் இந்த பக்கம் தமிழ்நாடு இரண்டுக்கும் இடையில ஒரு பெரிய கண்டம் இருக்கு. அந்த கண்டம் ஏதோ ஒரு இயற்கை சீற்றத்தினால கடலுக்கு அடியில் தூங்கிட்டு இருக்கு.